தம்பி ஒரு நிமிஷம். நீங்க ஓடி பிடிச்சி விளையாடும் போது படம் எப்படிமா இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது படத்துல? என்ன காட்சி? மாற்று புது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதுக்கு நல்லாவே இருந்துச்சு. உங்க பேரு? தீபிகா. யார் யார் வந்திருக்கீங்க? நானும் ஜனநாயக வென்றது. படநாயகம் தோற்றது ஜனநாயக வென்றது. எங்கிருந்து வர்றீங்க? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கோவில் வேலை, சிற்ப வேலை செஞ்சுட்டு. பேரு? சிவகுமார். பல சோதனைகளை கடந்து இன்று சாதனையாக எங்களுடைய தளபதியின் படம் வெளிவந்துள்ளது. வாழ்த்துக்கள். பேரு? சுதாகரன் கொடுமுடி. எங்கிருந்து வர்றீங்க? கொடுமுடி. ஜனநாயகம் என்ற திரைப்படம் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. படம் எப்படிங்கண்ணா இருந்தது? படம் சூப்பரா இருக்கு. மக்கள் நாங்க என்ன எதிர்பார்க்கணும், தளபதி இன்னும் ஒரு 50 படம் நடிச்சிருந்தாங்க. அந்த 50 படத்தோட மொத்த அதாவது இப்ப 2026ங்க, 2050 வரைக்கும் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு படமே அடுத்த தலைமுறைக்கு உண்டான வித்தியாசம் சொல்லிருச்சு. படிச்சாலும் சரி, படிக்கலையும் சரி, பட்டதாரிகளா இருந்தாலும் சரி, ஈஸியா புரிஞ்சக்கூடிய மதம் ஒற்றுமையா இருக்கணும். எல்லா மதமும் ஒற்றுமையா இருக்கணும். மத பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான கருத்தா அந்த படத்துல வச்சிருக்காரு. தளபதி நடிச்ச படம் எந்த சீன் பிடிச்சிருந்தது? எப்படி இருக்கு? படம் முழுக்க அத்தனை பிரேமும் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சு. பிரேம் டு பிரேம் பார்க்கணும் இந்த படத்தை. பக்கா சினிமா, சூப்பர். நான் எப்பயுமே நான் 7th இருந்து விஜய் ரசிகர். நான் ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய பார்த்துட்டேன். இனிமே அவரை திரையில பார்க்க முடியாதுன்ற கவலைதான். நாங்க தரையிலயும் பார்த்துட்டோம், கரூர்லயும் பார்த்துட்டோம், ஈரோட்லயும் பார்த்துட்டோம். இனிமே ரொம்ப மிஸ் பண்றோம். நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இந்த வருஷம் இதான் லாஸ்ட் பண்ணும்போது வேதனையா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மிஸ் பண்றோம். பரவாயில்ல, திரையில சொன்னதே இப்ப தலையில செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் காட்டுவாரு, கண்டிப்பா மக்கள் செய்வாரு. படம் சூப்பர், வேற லெவலா இருக்குது. என்ன சொன்னா மைண்ட்ல இருந்த அத்தனையுமே அந்த படத்துல இருந்துச்சு. அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னுமே படம் பார்ப்போம், விட மாட்டோம். ஏன்னா இது லாஸ்ட் படமா. இன்னும் நாங்க எதாவது பார்த்துட்டு இன்னொரு 5 வீடு பார்த்துருவோம். சூப்பரா மாசா இருந்தது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்து தளபதி இனிமே நாங்க திரையில பார்க்க முடியாது அப்படின்னு. என்னதான் தினமும் நாங்க டிவியில பார்த்தாலும் திரையில மறுபடியும் நாங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா ஜனநாயகன் கலக்கிட்டாரு. அவர் அதே ஜனநாயகனா எங்களுக்கு இன்னும் சேவை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம மக்களுக்கு இன்னும் சேவை செய்வாரு. அதனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். வந்திருக்கேன் தளபதி வந்து. ஆனா இதுதான் லாஸ்டா இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமேல் அவ்வளவு ஸ்கிரீன் பிளேல இது மாதிரி தளபதி நாங்க பார்க்க போறோமான்னு தெரியல. ஆனா இனிமேல் அடிக்கடி இது தமிழ்நாட்டுல ரொம்ப இதுல பார்ப்போம். எங்க இருந்து வர்றீங்க? நாங்க கரூர். கரூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 2 பேரும் வந்தோம். இவங்களாம் இந்த ஊர். சூப்பரா இருந்ததுங்க. எந்த காட்சி பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ஷோ அது எங்க டீம் மெம்பர்ஸ் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். காட்சிகள் லாஸ்ட் ஷோ சாரோட நம்ம சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரோட செமையா இருந்தது.